ஸோ செயிட்ஸெஃப் ரூல். செயிட்ஸெஃப் ரூல் அப்படின்னா டியூரிங் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்னா ஒரே மாலிகுலுக்குள்ளே டீஹைட்ரேஷன் நடந்தது அப்படின்னா அதில் கார்பன் கார்பன் பாண்டு ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டி இருக்குது அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில். ஸோ நிறைய கார்பன் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல கார்பன் கார்பன் பாண்டு வர்ற பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ கேள்வி வரும், எந்த லொக்கேஷனில் மோர் பாசிபிலிட்டி அப்படின்னா ஹையர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். எங்கே ஹையராக சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் இருக்கோ அதுதான் பாசிபிலிட்டி ப்ராடக்டாக வர செயிட்ஸெஃப் ரூல். ஸோ இப்போது உங்களுக்கு கிளியராக புரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு மாலிகுல்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3,3-டைமெத்தில் 2-பியூட்டனால். ஸோ இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஸ்ட்ரக்சரில் எழுதணும். ஸோ முதல்ல பியூட்டனால் வந்துட்டு 1 2 3 4 4 கார்பன் இருக்கணும். ஸோ ரெண்டாவது இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஆல்கஹால் இருக்குது. ஸோ நம்பர் இங்கேருந்து கொடுக்கலாம், இங்கேருந்து கொடுக்கலாம். நான் இங்கேருந்து கொடுக்க போகிறேன், உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹாலை OH இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். இதுக்கு காரணம் இருக்குது ஏன் இப்படி எழுதுறேன்ட்டு. அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல 2 மெத்தில். மூணாவது இடத்துல இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, தென் இங்கே ஒரு மெத்தில் இருக்குது. பேலன்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது, அப்போ இங்கேயும் CH3. இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்குது. ஸோ கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இந்த கார்பனுக்கு 1 2 3 தான் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கணும், இங்கே CH3. ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஸோ இப்போ இதை வந்து டீஹைட்ரேஷன், நம்ம நார்மலாக டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் இது தான் எடுப்போம், ஆசிடிக் ஆசிட். ஸோ இது ரெடியூசிங் ஏஜெண்ட்டு, தென் டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட்டும் கூட. ஸோ இதை எப்படி எழுதலான்னா H ப்ளஸ்ஸு HSO4 மைனஸ் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் H2SO4. இப்போ இந்த இடத்துல 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும் எப்போதுமே ஆக்சிஜனில், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த H வந்து இது கூட சேர்ந்துடும். அப்போ என்ன நடக்கும், மற்ற ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறாது, அப்படியே தான் எழுத போகிறீங்க. ஸோ இது 3,3-டைமெத்தில் 2-பியூட்டனால். ஸோ மற்றது எதுவுமே மாறாது. CH3 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 CH. ஸோ இந்த இடத்துல OH இருக்குது ஆல்ரெடி, இப்போ மறுபடியும் இங்கே ஒரு H வந்துடுது, தென் CH3. ஸோ இதுதான் ஆஃப்டர் ஹைட்ரஜன் புரோட்டோனேஷன் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஆட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. இந்த வாட்டர் மாலிக்யூல் என்ன செய்யுது, கட் ஆகுது, கட் ஆகி வெளியே போகுது. வெளியே போனால் என்ன ஆகும், வெளியே போனதுக்கப்புறம் உள்ள காம்பவுண்டை அப்படியே எழுதுங்க. CH3 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 CH CH3. இது இந்த புரோட்டானை எடுத்துகிட்டு போயிடுறதுனால இந்த கார்பன் ப்ளஸ் ஆயிரும். சில பேருக்கு இந்த ப்ளஸ் எப்படி போடுறதுன்னு தெரியல. இது கார்போ கேட்டையான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கார்பனை சுற்றி 1, இந்த ஹைட்ரஜனுக்கு 1. இந்த ஹைட்ரஜனை வேணால் நான் கீழே போட்டுக்கிறேன். 1 2 3 பாண்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கணும். ஸோ அதனால தான் இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ப்ளஸ் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ஸோ கார்போ கேட்டையான். ஸோ CH அப்படிங்கனால இது செகண்டரி கார்போ கேட்டையான். தெளிவாக பாருங்கள், CH இருந்தால் செகண்டரி கார்போ கேட்டையான், CH2 இருந்தால் ப்ரைமரி, ஹைட்ரஜன் எதுவுமே இல்லைன்னா டெர்ஷரி. இந்த ஹைட்ரஜன் இருக்கிறதுனால செகண்டரி. ஸோ இந்த செகண்டரி, அதாவது ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி தெரியணும். கார்போ கேட்டையானுங்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ இப்படி ஆகும். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன், இந்த ஒரு ஹைட்ரஜனை நான் இப்படி எழுதுகிறேன். CH3யில் ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த பாண்டுக்கு இங்கே வந்துடும். ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா, இது சரி செய்கிறதுக்காக இங்கே வந்துடும். சரியா? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட்டா எலிமினேஷன். பீட்டா
எலிமினேஷன். அது ஏன் பீட்டா எலிமினேஷன்னா, இந்த கார்பனை வந்து ஆல்ஃபான்னு இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆல்ஃபா, இது பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பீட்டா எலிமினேஷன். அப்போ என்ன ஆயிரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. CH3 C, CH3 CH3 CH அப்படி தான் இருக்குது. இப்போ இது கூட போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தான் இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடுறதுனால டபுள் பாண்ட் ஆயிரும், CH2 ஆயிரும். இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது, புரோட்டனேஷன் வந்து ஆனது, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது. ஸோ இது வந்து பேர் கொடுக்கணும். இப்போ நம்பர் கொடுக்கும்போது கவனிக்கணும். அல்கீனுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்போ 1 2 3 4 இதுதான். அப்போ 3 3 மூணாவது இடத்துல 2 இருக்கிறதுனால மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில். ஒன்றாவது இடத்துல ஈன் இருக்குது, அதான் டபுள் பாண்ட். சரியா? ஸோ இது ஒன்லி 3% தான் நடக்குது. அதே இது இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆனால், மெத்தில் ஷிஃப்ட்டு, இந்த மெத்தில் குரூப்பு இங்கே ஷிஃப்ட் ஆனால், இங்கே ஹைட்ரஜன் தான் ஷிஃப்ட் ஆகணுமா, அப்படி இந்த மெத்தில் குரூப்பே ஷிஃப்ட் ஆனால் என்ன நடக்கும் பாருங்கள். இந்த காம்பவுண்டை வச்சு அப்படியே எழுத போகிறேன். இந்த மெத்தில் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ CH3 C CH3 இங்கே உள்ள மெத்தில் இல்லை, சி ஆல்ரெடி ஹைச்சி இருக்குது. இங்கே தான் என்ன வந்துட்டு CH3 வந்துட்டு, இங்கே CH3 அப்படி தான் இருக்குது. இதை எதுவுமே பண்ணலை, இந்த CH3 அப்படி இருக்குது. இங்கே பீட்டா எலிமினேஷன் ஆனால் இப்படி, பீட்டா எலிமினேட் ஆகாமல் மெத்தில் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இப்படி காம்பவுண்ட் வரும். ஸோ இது மெத்தில் ஷிஃப்ட் நடந்தால் இந்த ஹைட்ரஜனை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் மேலே போடுறேன். அதுக்கு ரீசன் இருக்குது. அதேமாதிரி இதில் 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை கீழே போடுறேன். அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கு காரணம் இருக்குது, எதுக்காகன்னு சொல்கிறேன். இப்போ இதில் 2 விதமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஏங்கிற ப்ராடக்டும் பிங்கிற ப்ராடக்டும் ஃபார்ம் ஆகலாம். அது என்ன ஏங்கிற ப்ராடக்ட்டு, இதில் இதுக்கப்புறம் மெத்தில் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், கார்பனை சுற்றி எத்தனை பாண்டு இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போ இது கார்பன் கேட்டையான ஆயிரும். அப்போ இதை சரி செய்கிறதுக்காக ஒன்று இந்த ஹைட்ரஜன் உள்ளே வரலாம். சரியா? 2வது பாசிபிலிட்டி இந்த ஹைட்ரஜன் உள்ளே வரலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் ஹைட்ரஜன் அப்படி போட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இதை நம்ம எடுப்போம். இந்த ஹைட்ரஜன் உள்ளே வந்துட்டால் CH2 டபுள் பாண்ட் C CH3 C இது அப்படி தான் இருக்குது, CH CH3 CH3. இந்த ஹைட்ரஜன் எதுவும் பண்ணலை. இப்போ 2வதுல இது வராமல் இந்த ஹைட்ரஜன் உள்ளே வந்ததுன்னா CH3 C CH3 டபுள் பாண்ட் C CH3 CH3 இந்த ஹைட்ரஜன் உள்ளே வந்திருக்கு. சாரி, டபுள் பாண்ட் இங்கே வரும் இல்லையா, கரெக்டு தானோ? சரி 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 அதுதான், சரி சரி. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்திருக்கு, டபுள் பாண்ட், கரெக்டு தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்படியும் எழுதலாம். C டபுள் பாண்ட் C CH3 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 CH3. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். இதுதான் மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அல்கீன், மோஸ்ட் alkyl substituted. ஸோ இதில் தான் அல்கைல் வந்து அதிகமாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் அதிகமாக என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும், 64%. இது வந்து 33% தான் ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட். இதை தான் சேட்ஸப் சொல்கிறாரு. ஸோ கார்பனுக்கு நடுவில் வர்ற பாண்டு எப்படி நிறைய பொசிஷனில் நடக்கலாம், ஆனால் எந்த இடத்துல கார்பனுக்கும் டபுள் பாண்ட் வருதோ அப்போ அல்கீன் சப்ஸ்டியூஷன், அந்த அல்கைல் சப்ஸ்டியூஷன் அதிகமாக இருக்கணும். அதுதான் சேட்ஸப் ரூல் சொல்கிறாரு. ஸோ இது 33%. இப்போ இதுன்னு சொல்கிறேன்னா இதுக்கு நேம் என்ன, நேம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து 2 அல்கைல் தான் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, இதில் 4 அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இதான் மோஸ்ட் அல்கைல் சப்ஸ்டியூட்டட். ஸோ இங்கே இந்த ப்ராடக்ட் தான் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சேட்ஸப் சொல்கிறாரு. ஒரு மாலிகுலுக்குள்ளே டீஹைட்ரேஷன் நடந்தால் அங்கே கார்பனுக்கு டபுள் பாண்டு வேறு வேறு பொசிஷனில் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் எந்த பொசிஷனில் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது
அந்த கார்பனுக்கும் அல்கைல் குரூப்பு எந்த அளவுக்கு அதிகமாக சப்ஸ்டியூட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? ஸோ நேம் கொடுக்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ நம்பர் வந்து எப்போதுமே டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4. ஸோ அப்போ இது வந்து என்ன நேம் வரும்? 2,3. ரெண்டாவது இடத்துலையும் மெத்தில் இருக்குது, மூணாவது இடத்துலையும் மெத்தில் இருக்குது. 2,3 டைமெத்தில். ரெண்டாவது இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 2 ஈன். அவ்வளோதான். 2 பியூட்டூயின். அதே இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1, ஏன்னா டபுள் பாண்டுக்கு வரணும் இல்லையா? 1 2 3 4. அப்போ ஒன்றாவது இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, மூணாவது இடத்துல 2 மெத்தில் இருக்குது. சரியா? சரி, ரெண்டாவது இடத்துல ஒரு மெத்தில், மூணாவது இடத்துல ஒரு மெத்தில் இருக்குது. இப்போ 2,3 டைமெத்தில் பியூட் 1 ஈன். ஸோ இது 33%. சரிங்களா?